ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியம் எனக்கு சொல்லியிருக்கிறார் பர்சனலா. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து என்ன செய்யாத, செகண்ட் ஹேண்ட், இது எனக்கு மட்டும் எல்லாருக்கும் நினைச்சுக்காதீங்க, இது டாக்டரின் கிடையாது, இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. செகண்ட் ஹேண்ட் காரை செகண்ட் ஹேண்ட்லயோ எதுலையோ என்ன செய்யாத, காசு கொடுத்து வாங்காத, நான் உனக்கு கொடுத்தா புதுசா தருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். ஒரு தடவை நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை, அப்ப நான் சிடி போடுற மாதிரி ஒரு டெக்கு உண்டு, அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. அது பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணது. அவரு இதை விற்க போறேன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கே கொடுத்துருங்க. உடனே அவரு சரி தந்துடுறேன், எல்லாரும் விட உங்களுக்கு 2000 ரூபாய் கம்மியா வரும். வீட்டில் உடனே போய் வீட்டில் இருக்கிறவங்க பேசி, இந்த மாதிரி கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு, ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை பழசு வாங்காதேன்னு சொல்லியிருக்கேன், வாங்காத. நமக்கு டெக்கு தான் ஓடுது. உடனே வீட்டில் இருக்கிறவங்க பேசி அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, மறுநாள் காலையில் 10 மணிக்கு காசை ரெடி பண்ணி கொண்டு போய், அது 7000 ரூபாய் 8000 ரூபாய் அன்னைக்குள்ள ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, அதனால பெருசா இருக்கும், 2 ஸ்பீக்கரோட பார்க்கறதுக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். வாங்கி அவர் எப்போ கொடுத்தாருன்னா, நான் அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி உங்களை சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னாரு. சரின்னு சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜபத்தோட ஆன் பண்றேன். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நம்மள ஜோம் பண்ணுவோம், ஃபேமிலியா போடுறோம், ஓட மாட்டேங்குது, சுத்தவே மாட்டேங்குது. அவர் போடும்போது ஓட்டி காட்டினாரு, ஓடுது. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வைக்கிற, ஓட மாட்டேங்குது. நைட்டு 11 மணி வரைக்கும் டொக்கு டொக்கு டொக்குன்னு அனுப்புறேன், ஓட மாட்டேங்குது. 11 மணிக்கு முடிவு பண்ணேன், இது ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது. ஆவியானவர் கேட்டாரு, உன்னை நான் வாங்க சொன்னேன், நான் தான் உன்னை பழசு வாங்காதேன்னு சொன்னேனே. உடனே 11:30 மணிக்கு பாவரிக்கை ஜபம். ஏன்னா காலையில் அது ஓடலன்னு எங்கள் வீட்டில் சொன்னோன்னா பிச்சுருவாங்க. ஏன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க, நம்ம ஓடலன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்க பின்னிடுவாங்க. ஆண்டவரே மாட்டி கொடுத்துறாதீங்க, காப்பாத்திருங்க காப்பாத்திருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, நைட்லாம் தூக்கமே வரல. ஒரு நாள் நைட்டு தூக்கம் போச்சு, 2 மணிக்கு எந்திரிச்சு அமைக்கி பார்க்கறது, ஓடுதான். திருப்பி காலையில் 4 மணிக்கு ஓடல, 6 மணி வரைக்கும் பார்த்தேன் எப்போ விடியும்னு. ஒரு 6:30 7 மணிக்கு அவருக்கு ஃபோன் அடிச்சேன், ஐயா இந்த டெக்கு ஓடலைன்னா ரிப்பேர் ஆகிட்டேன்ருவான், கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா திருப்பி. உடனே அவரும் பெரிய மனசு பண்ணி, ஓகே நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ சோத்திரம். காலையில எடுத்துட்டு போய் அவர் வீட்டில் வச்சு, அவரு நான் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு போறாரு, ஓடுது. அப்படியே அந்த மேல எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்க, நீ பார்த்தேன் எனக்கு கோவம் வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பாருங்க காசு கொடுக்கும்போது, நீங்க கொடுத்த காசை கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கா வாங்கிக்கிறீங்களா, நீ காசை மட்டும் கொடு, இது நீயே வச்சுக்கோ, இது குட்டி சாட்டானா இருக்கு, உன் வீட்டில் மட்டும் தான் பாடுது, என் வீட்டில் பாட மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து, எதுக்கு சார் நாம ஒண்ணு நினைச்சுக்கிறோம், ஜபத்தோட ஆரம்பிக்கிறோம், ஜபம் மட்டும் தான் சீடி போட்டோம், ஓடலையே. தேவ சித்தம் இல்லாம ஒண்ணு பண்ணிட்டு பழித்துக்கு யார் மேல போறது, தேவன் மேல போறது. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்யும்.